கிச்சனை எட்டி பார்க்குறாரு. அவர் மாதிரியே ஒரு உருவம் அங்கே உக்காந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்குள்ள வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். இன்னைக்குள்ள வீடியோவில் நம்ம ஒரு ஆஃபீஸ் எம்ப்ளாய்க்கு நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் பேக் டு கே ரியாக்ஷன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஒரு கதை யாருக்கு நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, பிலிப்பீன்ஸ் நாட்டில் வேலை செய்கிற ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு எம்ப்ளாய்க்கு தான் நடந்திருக்கு. அவரு வீடு எங்கே இருக்குன்னா லெகுனா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல தான் இருக்கு. ஆனால் அவரோட ஆஃபீஸ் வேற ஒரு இடத்துல இருக்கிறதுனால ஆஃபீஸ்கிட்டே ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்து அங்கேயே அவரு தங்கி வேலைக்கு போறாரு. வீக்கெண்டான மட்டும்தான் அவரோட ஹோம் டவுனுக்கு அவர் போவார். ஆனால் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை, அதாவது லாஸ்ட் டே ஆஃப் ஒர்க், அன்னைக்கு தான் அவருக்கு வேலை கடைசி நாள். அதனால சீல் பண்ணலாம் சொல்லி அவர் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள சேர்ந்து ஒரு பப்புல போய் பீர் குடிக்கலாம் சொல்லி முடிவெடுத்து ஒரு பப்புக்கு போறாங்க. அப்படி போய் பீர் குடிச்சதுல கொஞ்சம் ஓவராவே குடிச்சிடுறாங்க. அதனால உடனே ஹோம் டவுனுக்கு போக முடியாதுன்னு சொல்லி அவரு நம்மளோட அப்பார்ட்மெண்ட்ல போயிட்டு ரெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா விடிகால ஒரு 5 மணி போல நம்ம ஹோம் டவுனுக்கு போகலாம் சொல்லி முடிவெடுக்கிறாரு. அப்படி போய் அவர் வீட்டுல தூங்குனக்கையோட அவரை யாரோ பாக்குற மாதிரி அவருக்கு தோணி இருக்கு. அவர் ஆனா அது பெருசா எடுத்துக்காம அவரு தூங்கிட்டு எழுஞ்சிட்டு குளிக்கலாம் சொல்லி பாத்ரூம் போய் குளிக்கிறாரு. அப்படி குளிச்சிருக்கும் போது அவரோட பெட்ரூம்ல, அதாவது அவர் ரூம்ல அவர் ஏற்கனவே பார்த்த பெர்ஃப்யூம் வாசனை அடிக்கிற மாதிரி அவருக்கு தோணி இருக்கு. உடனே குளிச்சு முடிச்சுட்டு பெட்ரூம் நோக்கி பாக்குறாரு. அப்போதான் அவருக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் காத்திருக்கு. அவரோட பெட்ரூம்ல, அதாவது பெட்டு மேல அவர் பாய்க்கிற பெர்ஃப்யூமும் அவரோட மோட்டரோட சாவி, அதாவது அவர் பைக்கோட சாவியும் அங்க இருந்துருக்கு. ஸோ அதை பார்த்தக்கையோட அவருக்கு ஒரே குழப்பம். ஏன்னா அவரு அந்த பெட்டு மேல அவரோட பெர்ஃப்யூமும் பைக் சாவியும் எப்படி இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே யாரோ ப்ரிப்பேர் பண்ணி வச்ச மாதிரி இருந்திருக்கு. அதனால ரொம்பவே குழம்பி போறாரு. அப்படியே டைம் என்னன்னு பாக்குறாரு. அப்போதான் டைம் வெறும் விடிகால 3. ஸோ உடனே கிளம்பலாம் சொல்லி முடிவு எடுக்கிறாரு. அப்போதான் அவரோட சார்ஜரை சார்ஜ் பண்ண, அவர் போனை சார்ஜ் பண்ண மறந்துட்டாரு. அப்போ உடனே போன் சார்ஜ் பண்ணிட்டு எல்லாம் ஓகே ஆச்சு. ஸோ இப்போ கிளம்பலாம் சொல்லி லைட்லாம் அடைக்கிறாரு. வீட்டில் இருக்கிற சுத்தி இருக்கிற எல்லா லைட்டையும் அடைச்சிட்டு கிளம்பலாம் சொல்லி அவரு பைக்கை ஸ்டார்ட் பண்றாரு. அப்போதான் அவருக்கு ஒரு ஞாபகம் வந்திருக்கு, கிச்சன்ல லைட் அடைக்க மறந்துட்டாருன்னு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வேகமா போயிட்டு கிச்சன்ல லைட் அடைக்கலான்னு போறாரு. அப்போதான் அவருக்கு ஒரு பெரிய ஷாக் கிச்சன்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. லைட் அடிக்கலாம் போன அவருக்கு அவரு நேரா அவரோட உருவத்தை ஒரு நாற்காலியில உக்காந்து இருக்கிறத அவரு பார்த்துருக்காரு. பார்த்தக்கையோட அவருக்கு பெரிய ஒரு பயம் வந்துருச்சு. எப்படி தன்னோட உருவம் தான் முன்னாடி நின்றுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்குன்னு. ஸோ உடனே அவரு ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு விரும்புன்னு அந்த இடத்த விட்டு வெளியாகவும் நினைக்கிறாரு. ஸோ கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், அவரோட உருவத்தை அவர் பார்க்கும்போது அவருக்கு எப்படி இருந்திருக்கும்னு. ஸோ ஆனால் அவர் பார்த்துருக்காரு. அதுக்கப்புறமா அந்த இடத்த விட்டு வெளியே இருக்காரு. வெளியான கையோட உடனே அந்த அப்பார்ட்மெண்ட் வேணாம் சொல்லி வேற ஒரு அப்பார்ட்மெண்ட் போகணும்னு சொல்லி அந்த அப்பார்ட்மெண்டோட ஹவுஸ் ஓனர் இருக்காருல்ல, அவர்கிட்ட பேசி உடனே அந்த இடத்த விட்டு வெளியே ஆகுறாரு. வேற ஒரு இடத்துக்கும் போயிடுறாரு. ஸோ ஆனால் இப்போ வரைக்குமே அவருக்கு அந்த அன்னைக்கு ஏன் அந்த மாதிரி நடந்துச்சு, என்னதான் அங்கே இருக்குன்னு ஒன்றுமே தெரியல. ஸ்டில் அவரால் அந்த இடத்த மறக்கவே முடியலன்னு சொல்றாரு. அன்னைக்கு கூட இன்சிடென்ட்டையும் மறக்கவே முடியலன்னு சொல்றாரு. ஸோ இந்த ஒரு சம்பவம் தான் அவருக்கு நடந்திருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது, எப்படி இருந்திருக்கும் ஒருவேளை நமக்கு அந்த சம்பவம் நடந்துச்சுன்னா? ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்ல மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு கமெண்ட், முக்கியமா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.